ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கேமிங் வித் கிங் ஸ்டார். இன்றைக்கி இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா பிளாக் ஃப்ரூட் தான் காய்ஸ். ஓகே, இதான் நம்ம ஸ்டார்டிங் இடம். நம்ம பயிரச்சு வச்சுருக்கோம். உங்கள் மெரைன்ஸு பயிரச்சு 2 கேட்கும். நம்ம வந்து பயிரச்சு வச்சுக்கிறோம். சரி, ஓகே, இருங்க போய் நம்ம இங்கே வந்து டாஸ் கேட்கணும். இது வேறு கொஞ்சம் நெட்டு பக்காக இருக்குது. சரியாக நெட்டு கிடைக்கல. அது வந்துச்சு பாருங்கள். இதான் பயிரச்சோட ஸ்டார்டிங் பேஸு. இன்றைக்கி வந்து இது ரேஸ் ஃபார்ம் பிரெயின் ராட் வந்து இல்லை இது போடலான்னு நினச்சேன், லைவ் போடலான்னு நினச்சேன். ஆனால் நம்ம 50 சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் லைவ் போட முடியும். அதனால் இப்போதைக்கு அது போட முடியாது இன்றைக்கி 5 மணிக்கு. அதுக்கு பதிலாக தான் இந்த வீடியோ போடுறேன். ஆனால் கிவ் அவே வேணால் பண்ணுவேன். அது வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். ஓகே காய்ஸ், அதனால் நிறைய பேர் வந்துருங்க இன்றைக்கி 5 மணிக்கு. ஓகேவா, இன்றைக்கி கிவ் அவே பண்ணால் பண்ணுவேன். எல்லாம் வையின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே இருங்க. இது இவங்க எல்லோரையும் முதல்ல போட்டு முடிக்கலாம். இவங்க எல்லாம் லெவல் 5 தான். நம்ம லெவல் 1லேருந்தே லெவல் 5ல் இருக்க ஆளுங்களை அடிக்கிறோம். ஓகே, இந்த கேம் கூட இப்போ ட்ரெண்டில் தான் இருக்குது. டாப் 5ல் இருக்குது இந்த கேமு. ஓகே, இது வந்து நம்ம தம்பி அன்றைக்கே நான் சொல்லிட்டேன். ஓகே இருங்க, நம்ம போய் அடிக்கலாம்னா ஒரே இடத்துல இருக்கிற தெரில. இருங்க போய் அடிக்கலாம். இவங்களை எல்லாரையும் முதல்ல முடிச்சிடலாம். நம்ம டாஸ்க்கு மாதிரி கொடுப்பாங்க சைடில். பாருங்கள், 5 பேர் அடிக்கணுமா கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி 5 பேர் அடிக்கணும். அது கொடுத்தா நம்மளுக்கு லெவலு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம லெவல் 2க்கு வந்துட்டோம். லெவல் 1ல் இருந்திருக்கோம். ஓகே, எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இங்கே இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? இன்னும் ஒருத்தர் இருக்கான். இவங்க இவனையும் முடிச்சிடலாம். ஓகே, இந்த கேமில் நிறைய ஃப்ரூட் எல்லாமே ஸ்பின் பண்ணலாம். ஆனால் நம்ம இப்போ கொஞ்சம் லெவல் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து லெவல் 5க்கு வந்துட்டோம். இருங்க, அடுத்த டாஸ்க்கு திருப்பி போய் பண்ணிட்டு வந்துடலாம். இருங்க, இதெல்லாம் இந்த மெனுன்னு இருக்கா, அது கொடுத்தா இந்த ஸ்டேட்டஸ் தான் காட்டும். இருங்க, ஐயோ இதோ இருங்க, ஃபோன் இது வந்தது. இப்போ தான் பண்ணுவானுங்க வேணாச்சும் ஃபோனு. சரி, ஓகே விடுங்க. ஓகே இருங்க, நம்ம மேலே தான் இது பண்ணிடலாம். சரி, அது இது பண்ணிட்டு வந்துட்டோம். ஓகே, மேலே தான் இது பண்ணிட்டோம். இப்போ தான் என்னாச்சும் பண்ணினே இருப்பானுங்க. சரி, ஓகே, அப்புறம் வேறு என்னென்ன கேம் போடலாம் நீங்களும் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குஸ்ஸை வச்சாச்சு. ஓகே, நெவர் மைண்டு. இது வேறு இங்கேயே இருந்தால் திருப்பி கேட்டுன்னு இருப்பாங்க. டக்குன்னு போயிடலாம். இது பாருங்கள், காதில் எனக்கு லேப்லெட் இருந்தது. இது நான் ஃபஸ்ட்டு அந்த மற்ற கேம் தான் போட சொல்ல வேறு ஐடியில் விளையாடிருப்பேன். இது வந்து வேறு ஐடியில் விளையாடிருக்கேன். ஏன்னா அந்த இன்னொரு ஐடி வச்சுருக்கேன். அதில் வந்து நான் அதிக லெவலில் இருக்கேன். அந்த ஐடியில் போட்டால் உங்களுக்கு புரியாது இந்த கேமு. ஸோ இதான், அதனால தான் புது ஐடியிலேருந்து போடுறேன். ஓகே, அதனால தான் புதுசாக ஐடி க்ரியேட் பண்ணி அதுலேருந்து இது பண்ணுறேன். ஏன்னா அதில் நான் லெவல் அதில் 200 கிட்ட இருப்பேன். அந்த ஐடி உள்ளே போய் ரொம்ப நாள் ஆச்சு. அந்த கேமில் அந்த ஐடியில் அந்த கேமில் போய் அடுத்த பாட்டில் இது கொஞ்சம் கொஞ்சமாக போப்போம் அந்த ஐடியும் காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இல்லை நம்ம லெவல் 50க்கு வந்தால் தான், இதுலேயும் லெவல் 50க்கு வந்தால் தான் நம்ம ஃப்ரூட்டு தான் வாங்க முடியும், ஸ்பின் பண்ண முடியும். வாங்கிறதுக்கு இன்னொரு வழி கூட இருக்குது. வாங்குறது நம்ம வந்து காசு தேவை, நம்ம காசு சேர்த்து வச்சு தான் வாங்கணும் இதுலேயும். ஓகே, அப்புறமா இந்த கேம் யார் தான் விளையாடிருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே, இல்லை லெவல் 30 கிட்டே நம்ம போகலாம் இந்த வீடியோவில். அப்புறம் இந்த வீடியோக்குள்ள அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு 30 போவோம். அப்புறமா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே போகலாம். அப்புறம் இந்த வீடியோ எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இவன் தான் நம்ம தம்பி. இப்போ நாங்கள் போன வீட்டிலே காட்டிட்டு போவானு. ஸோ ஓகே, இங்கே எல்லாருமே லெவல் 5 தான். இப்போ நம்ம லெவல் 10க்கு வந்தால் தான் இந்த ஐலாண்டு விட்டு வேறு ஐலாண்டுக்கு போகணும். இவனுங்கெல்லாம் ஈஸி தான் இப்போது பண்ணிட்டான். இப்போ இந்த ஐடிக்கே நான் இப்போது இவ்வளோ சீக்கிரமாக இவங்க முடிச்சிடறேன்னா, இன்னும் என்னோடய அந்த ஐடி தான் எடுத்துன்னு வந்தேன்னா ஒரே ஆடில் இவங்க எல்லோரையும் செத்துருவாங்க. இந்த ஒரே அடி தான் இவங்க எல்லாருக்குமே, மற்ற எல்லாருக்குமே அந்த ஐடி எடுத்துன்னு வந்தேன்னா பாஸ் எல்லாரையும் முடிச்சிடுவான் அதில் அந்த ஐடியில். அதில் என்கிட்ட நிறைய ஃப்ரூட் தான் இருக்குது, நிறைய நல்ல ஃப்ரூட் தான். சரி இருங்க, ஃபஸ்ட்டு இது எல்லாரையும் முடிச்சிடலாம். அவ்வளோதான். இருங்க, நம்ம போய் குஷ் வச்சுன்னு வந்துடுவோம். அப்போ தான் அது லெவல் 10க்கு சீக்கிரமாக போட முடியும். நம்ம அப்படியே வச்சாலும் ஏறும், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக ஏறும். இது வச்சா நம்ம அவனுக்கு கொடுத்த டாஸ்க்கும் முடிகிறாமல் இருக்கும், இதுவும் முடிகிறாமல் இருக்கும். ஓகே இருங்க, இதெல்லாம் போட்டுடலாம். இவங்க எல்லாரையும் முதல்ல போட்டு அடுத்த ஐலாண்டுக்கு போகலாம். இது ஒவ்வொரு ஐலாண்ட் இருக்குது மொத்தம். இதில் மொத்தம் எத்தனை 3 சி இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
ஓகே இதான் ஃபஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விளையாடி நிறைய இடத்துக்கு போகலாம் அப்படியே. சரி ஓகே. இதோ இது சைடில் அந்த காம்பேட் இருக்குல்ல அதெல்லாம் பவர். இப்போ கையில் அடிக்கிறதுனால பவர் எல்லாத்தையும் மாற்றிட்டுருக்காங்க வேறு இந்த கேமில். இப்போ இது நம்ம கையில் அடிக்கிறோம்ல இந்த ஒரு பவரு. கத்தி இருக்குது, கத்தியில் கூட அடிக்கலாம். அதுக்கு தான் அந்த மெனுவில் போய் நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். அது எப்படி ஃபில் பண்ணால் நம்ம அடிக்க அவங்களே பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு தருவாங்க. அப்படியே பண்ணிக்கலாம். இவங்க இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அதான் போடு. அதான் லெவல் 10க்கு வர போகிறோம். இது பாருங்க இவன் அச்சதே லெவல் 9 கிட்ட வந்துட்டோம். எனக்கு இன்னும் லெவல் 9 ஒரு 4 பேர் அச்சா வந்துடும் நினைக்கிறேன் லெவல் 10க்கு. அப்படியே வாங்கிக்கோடா. அவள் தான் முச்சாச்சு. இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்கள். ஓகே இவனுக்கு வந்து பண்டிட் லெவல் 5 தான். நம்ம வந்து இப்போ லெவல் 10க்கு வந்துட்டோம். இன்னும் போக போக நிறைய எனிமீஸ் தான் இருக்காங்க. இதில் நிறைய ஃப்ரூட்ஸ் கூட இருக்குது. இப்போ கூட நிறைய இறக்கிட்டே இருக்காங்க ஃப்ரூட்ஸ் தான் புதுசாக. ஓகே அதை மறக்காமல் அது என்னென்னா தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்மள சேனலில் பாருங்கள். அதுதான் லெவல் 10க்கு வந்துட்டோம். அடுத்த இடத்துக்கு இப்போ போகிறோம். ஓகே இதோ இந்த மேலால் போய் ஸ்டேட்டஸில் போய் இதான் பாருங்கள் டிஃபென்ஸு மேலா. இது வந்து மேலானா நம்ம ஃபைட் பண்ணுறது. டிஃபென்ஸ்னால் அந்த ஹெல்த்து ஸ்வாடு கன்று பிளாக் ஃப்ரூட் இருக்குது பாருங்கள். ஓகேவா அது எல்லாத்தையும் நம்ம அப்டேட் பண்ணால் அந்த ஃப்ரூட்டுக்கும் பவர் கிடைக்கும், நம்ம கைக்கும் பவர் கிடைக்கும், டிஃபென்ஸ் எல்லாத்துக்குமே பவர் வரும். ஸோ அங்கே இதுக்கு போகலாம். இதோ இருங்க இங்கே நம்ம ஃப்ரெண்டு இதோ நம்ம தம்பி தான் வாங்குகிறான். இது பாருங்கள் ட்ராக் பண்ணுறோம். இந்த ட்ராக்குன்னு காட்டும் சைட்லேயே. அது கொடுத்தா அது இன்னும் 346 அது சரியாக தெரியலையே. இருங்க கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி இருக்குது. இது போட், இது ஃப்ரீ போட் தான். இதில் நிறைய போட் இருக்குது. இப்போ தான் தண்ணியில் குச்சா உங்களுக்கு ஒன்றாவது. நீங்கள் ஒரு லெவல் 50க்கு மேலே ஃப்ரூட்டை வாங்கிட்டு தண்ணியில் குச்சிங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக செத்துருவீங்க. ஸோ வாங்க ஐலாண்டில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். லெவல் 20க்கு வந்தோடனே உங்களை பார்க்குறேன் கைஸ். ஓகே அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் தான் பிடிக்கும், அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் கைஸ். ஓகே இருங்க ஐலாண்டுக்கு போயிடலாம். ஓகே எப்படியும் நம்ம லெவல் 20க்கு வந்தாச்சு. இருங்க இப்போ வந்து நம்ம கொரில்லாஸ் தான் அடிக்கணும். இது நான் எப்படி ஐலாண்டு வந்தோடனே அதுவே காட்டும் நடுவில். இங்கே தான் வந்து நம்ம ஃப்ரூட் தான் ஸ்பின் பண்ணணும். இது மங்கீஸ் அடிக்கணும். நீங்கள் லெவல் 10ல் இருந்தாலே 14 லெவலில் இருக்க மங்கீஸ் தான் அடிச்சிடலாம். இது பாருங்கள் இவங்க எல்லாரையும் அடிக்கணும். இது வேறு அப்பப்போ பக் ஆகுது. அதில் இன்னுமாடா அவளுக்கு அவனை அடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இங்கே யாரும் அடிச்சாமல் இருந்தது. டேய் இன்னுமாடா நீ சாவலை, இப்போ தானே அவனுக்கு அடிச்சிட்டு வந்தேன். சரி இதை பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும். இருங்க ஒரு தீவு மாதிரி இருக்கும் பக்கத்துலேயே, அது எங்கே இருக்குது தெரில. இவங்க அப்படியே போகிற வழியில் அது கிடைக்கிற அப்படியே சும்மா அடிக்கலாம். அங்கே வந்து கொரில்லாஸ் தான் இருக்கும். அப்படியே நம்ம தம்பிக்கோ கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுக்கலாம். நம்ம அதான் பேசி வச்சுக்கணும். கொஞ்சம் அவனுக்கு அவன் இன்னும் லெவலப் ஆகலை. நம்ம அடித்து லாஸ்ட்டில் கொடுத்தா அவன் லெவலப் பண்ணிப்பான். அதுதான் அவனே லெவலப் பண்ணிப்பான். அதுக்கு மேலே நம்ம அடித்து மட்டும் கொடுத்தா போதும். நம்ம ஒன்றா தான் டெவலப் பண்ண போகிறோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இந்த மாதிரி இந்த கேமும் விளாட்லாம். நீங்கள் அதிக லெவலில் இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை அவங்க அதிக லெவலில் இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்போ தான் இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு விளாட. நிறைய ஃப்ரூட்டோ ஸ்பின் பண்ணலாம், அப்படியே ஒன்றாவே லெவலப் பண்ணிகிட்டே போயிடலாம். அப்போ இன்னும் நல்லாயிருக்கும் இந்த கேமு. பாருங்கள் நான் லெவலப் கொஞ்சம் லாஸ்ட்டில் வைக்கிறேன், அவன் வந்து அடிச்சிடுறான். இந்த மாதிரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் இந்த கேமும். எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக கூட விளையாட முடியும். ஆனால் நம்ம ஃப்ரெண்டோடு விளையாடினா அவங்க லெவலப் பண்ணலாம். அப்புறம் மற்றவங்க யாராச்சும் தான் அவங்களுக்கு லெவலப் பண்ணால் அவங்க உங்களே இது பண்ணி அப்புறம் லெவல் 20 வந்தால் பிவிபி கூட போட்டுக்கலாம் நம்ம இதில். ஓகே பிவிபி போட்டால் நம்ம 2 பேருக்கும் ஃபைட் கூட வரும். எனக்கு அவனும் லெவல் 20 வரட்டும், நம்ம போய் போட்டு பார்ப்போம். இதோ பாருங்கள் எல்லாத்தையும் அடிச்சிட்டோம் நம்ம. இதில் இன்னும் நிறைய லெவல் இருக்குது. நான் இதில் ஒரு 30 கிட்ட தான் விளையாட போகிறேன். ஏன்னா இது லேட் ஆகும். ஏன்னா அது ஒவ்வொரு லெவலில் இத்தனைக்கும் கட் பண்ணி தான் போட்டேன் பாருங்கள். நான் அந்த 10 லெவலை கட் பண்ணி தான் போட்டேன். அங்கேருந்து 10ல் வந்தோமா, இங்கே 20க்கு வந்துட்டோம். அதையே கட் பண்ணி தான் போட்டேன். அதுக்கே பாருங்கள் 23 நிமிஷம் வீடியோ வருது. இது பாருங்கள் இப்போது இதோட கட் பண்ண மாட்டேன். இதுவே பாருங்கள் அப்படியே 25ல் தான் இருக்கும். லெவல் 25க்கே எவ்வளோ நேரம் ஆகும் பாருங்கள் லெவல் அப் பண்ண. ஓகே நம்ம நிறைய ஃப்ரூட்டு தான் எடுத்துக்கிட்டால் வேறு லெவலில் நம்ம தான் பண்ணலாம். நிறைய இந்த கேமும் கூட பண்ணலாம். ஓகே அந்த ஐடியா நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் கைஸ்.
நம்ம ஒரு ஐடியா பண்ணோமா அந்த ஐடியாலேருந்து கூட நம்ம ஃப்ரூட்டு எடுக்கலாம் இங்கேருந்து இதுலேருந்து அந்த மாதிரி கூட பண்ணலாம். நம்ம ஃப்ரூட்டை கூட தனியாக கூட வாங்கலாம். இருங்க நான் கொஞ்சம் காசு தான் சேர்த்தோன்னே போய் ஃப்ரூட் எவ்வளோன்னு பார்க்குறேன். 5000ரூபாலேருந்து 10,000ரூபாக்குள்ளே இருக்கும் ஃப்ரூட்டு. இருங்க நம்மக்கிட்ட இப்போ 6000ரூபா தானே இருக்குது. நம்ம ஒரு 10,000ரூபா சேர்ந்தோன்னே போய் அது எங்கே வாங்கணும் எப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த பைரேட்ஸ் ஸ்டார்டிங்கில் இருக்கும்ல அங்கேயே கூட வாங்கலாம். இன்னொரு மெரைன் ஸ்டார்டிங்கில் கூட வாங்கலாம். ஆனால் உங்களுக்கு காசு தேவை. அது வந்து நம்ம பர்மனெண்ட் மாதிரி தான். அது பர்மனெண்ட் அப்படி கிடையாது. வேறு ஃப்ரூட் சாப்பிட்டா அது போயிடும். அது நம்ம வந்து ஸ்பின் பண்ணி வாங்கினா நம்மளுக்கு எந்த ஃப்ரூட் ஆனால் கிடைக்கலாம். லைட்டு அந்த மாதிரி லைட்டு ஃப்ளேம் அந்த மாதிரி தான் கூட கிடைக்கலாம். ஆனால் அதில் வந்து வாங்கினா நம்ம ஒரே ஒரு ஃப்ரூட்டு தான் வாங்க முடியும். அதுவும் அவங்க கொடுக்குற காசுக்கு மட்டும்தான் வாங்க முடியும். அதுலேயும் எல்லாம் மொக்க ஃப்ரூட்டு தான் இருக்கும். இது ராக்கெட்டு ஸ்பெயின் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ராக்கெட் கூட கொஞ்சம் பரவாயில்ல நல்லா தான் இருக்கும். அந்த ஸ்பெயினில் அவ்வளோவா ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகாது. ஆனால் கொஞ்சம் மொக்க ஃப்ரூட்டு எல்லாமே. அந்த இதில் அவ்வளோவா எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்னால் நல்ல ஃப்ரூட் இல்லை. எனக்கு பிடிச்ச ஃப்ரூட் பற்றினா இது மேக்மா லைட்டு ஃப்ளேம் தான். அப்புறம் வந்து ஐஸ் கூட நல்லா தான் இருக்கும். அதனால் நம்ம போக போக நம்ம லெவல் 50 பண்ண நிறைய ஸ்பின் பண்ணி கூட எடுக்கலாம். இருங்கடா அந்த ஐடியிலேருந்து கூட நான் ஏதாச்சும் ஃப்ரூட் ஸ்பின் பண்ணி காட்டுறேன். அந்த ஐடியிலேருந்து ஏதாச்சும் நல்ல ஃப்ரூட் கிடைக்குதான்னு ஸ்பின் பண்ணி மட்டும் காட்டுறேன். அப்புறமா பார்ட் 2 இது பார்ட் 1 தான் கைஸ். இதை கண்டினியூ பண்ணுமா நான் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேறு என்னென்ன கேம் போடலாம் நீங்களே சொல்லுங்கள் கைஸ். சரி ஓகே இருங்க. லெவல் 21 கிட்ட வந்துட்டோம் அப்படியே டக்குன்னு. இது பாருங்கள் இவ்வளோ நேரம் வரத்துக்கே இது லெவல் 21 வரத்துக்கு 5 நிமிஷம் தான் ஆயிடுச்சு. இங்கே பாஸ் இருப்பான். ஆனால் இவனை நம்மளால் அடிக்க முடியாது. இப்போ உங்கள் ஒரே ஆள்லேயே சாவடி பார்த்து பாருங்கள் நித்தாமல் அடிக்கிறான் பாருங்கள். நம்ம எவ்வளோ ஆச்சோ அவனால் எழுத்து அவள் தான் ஒன்றே சாவச்சிட்டான் பாருங்கள் அவன் அப்படியே. சரி ஓகே இருங்க நம்ம திருப்பி போய் அவனை முடிப்போம். எந்த சைடு வர தெரியலையே. இந்த இடத்துக்கு தான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த கேமில் நான் இது ப்ரிஷன் கிட்டே போயிட்டேன் இந்த ஐடியில். இருங்க எங்கே ஒன்றுமே காணுமே. இந்த சைடு தான் இங்கேயும் இருக்கும். அதோ அங்கே கச்சிச்சு பாருங்கள். இது பக்கத்துலேயே தான் கைஸ் இருக்கும். நான் சொல்கிற இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஸ்பின் பண்ணுற இடம் வரும் கைஸ். இங்கே தான் வந்து ஸ்பின் பண்ணும் ஃப்ரூட்டை. இதோ அந்த இடத்துல அங்கேயே பக்கத்துலேயே அதுக்கு எதிர்க்க அது பின்னாடியே இருக்கும். முன்னாடி போனால் வந்து இந்த ட்ரேடு இடம் இது குவிஸ் இடம். அது பின்னாடி வந்தால் இது வந்துடும். ஓகே இருங்க நம்ம இப்போ அவனையும் அடிக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் லெவல் 21 வந்துட்டோம். அடிக்க முடியல. சரிங்க அவனை போய் அடிப்போம். இப்போ நான் டக்குன்னு ஒன்றுங்களாம் முடிச்சுட்டு போயில வேண்டியதான். சாடா அவள்தான். இது பவர் தான் கூட யூஸ் பண்ணலாம் நிறைய. இது வேறு அப்பப்போ நெட்டு பக் கொஞ்சம் ஆகுது. ஆனால் ஃப்ரூட்டில் ஃபைட் போட்டு தான் நல்லாயிருக்கும். ஆனால் லைட் ஃப்ரூட்டில் தான் உண்மையிலே இல்லை. அதுலேயே நம்மளுக்கு வெப்பன் தான் தருவாங்க. இன்னும் வேறு லெவல் இருக்கும். ஆனால் லக்கீஸ் ஃப்ரூட்னால் லைட் ஃப்ரூட் கிடச்சா இன்னும் செம்மையாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே. ஆனால் கிடைக்க வாய்ப்பு கிடையாது. அதான் லெவல் 23 வந்துட்டோம். ஃப்ரூட்டே இருங்க போய் ஃப்ரூட் வாங்கலான்னு நினைக்கிறேன். சரி அதனால் ஃப்ரூட்டையும் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன் லெவல் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் ஒன்றாவே வச்சுப்போம். மேலே டிஃபென்ஸு இது இங்கே தான் ஸ்பின் பண்ணோம் கைஸ். அது பக்கத்தில் இருங்க நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன். குஸ் வச்சுட்டு வந்துடலாம். கொரில்லாஸே இப்போதைக்கு போடுவோம். 10,000 சேர்ந்துட்டோன்னே நம்ம போய் எவ்வளோன்னு பார்ப்போம். கொஞ்சம் நல்லா கம்மியாக இருந்ததுன்னா போய் வாங்கிடலாம் ஃப்ரூட்டு தான். ஆனால் நீங்கள் இதில் ஸ்பின் பண்ணாலே 10,000 தான் கைஸ் லெவல் 50 வந்துட்டு. ஆனால் அது வாங்குறதுக்கு 7,000 அதுவும் மொக்க ஃப்ரூட் வாங்குறதுக்கு. இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம உங்களுக்கு பார்த்தீங்களா தெரியல. நம்ம ஒருத்தர் அடிக்க சொல்லலாம் வந்து போட்டான். இப்போ வந்து நம்ம அவனை போடுறோம். அது பாருங்க. அதனால இப்போ நம்ம அவனை போடுறோம். அவன் அடிக்க சொல்ல போட்டோம். இது வருங்க திருப்பி இதையும் போய் முடிச்சிடலாம். அவனுக்கு அப்புறம் அவ்வளோ எழுத்து இருங்க அவனுக்கு எப்படி இவ்வளோ எழுத்து போயிடுச்சு தெரியலையே. சரிங்க இதோ பாருங்கள் நம்ம கூட வரான். இருங்க அவனை தான் அடிக்கிறோன்னு நினைக்கிறேன். இருங்க இவனை முடிச்சுட்டு அவனை அடிப்போம். இதோ பாருங்கள் அவனுக்கு அடி இப்போ இதுவாகிடுச்சு. அவனையும் முடிச்சிட்டோம். அவனை முடிச்சதுக்கு நம்ம 73 காசு வந்திருக்கு நம்மளுக்கு. இதில் இந்த மாதிரி தான் கூட இருக்குது போல். ஆமாம் கைஸ் இதில் இந்த மாதிரி தான் இருக்குது.
அங்கே வந்து அங்கங்கே போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல ரேர்லியாக கிடைக்கும் நம்ம போஸ்டரு. நம்ம போஸ்டரே கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதில். என் போஸ்டர் கிடைச்சா உங்களுக்கு காட்டுறேன். அதில் வந்து நம்ம இவங்களை கில் பண்ணால் நம்மளுக்கு இவ்வளோ காசு அப்படின்வாங்க. இது அப்படியே பார்க்க அந்த ஒன் பீஸ் சீரீஸ் பார்த்துருக்கீங்களா தெரியல, அனிமே சீரீஸ். அதில் அந்த மாதிரி தான் இதுவே எல்லா அனிமேஸும் கலந்து தான் இருக்கும் பிளாக் ஃப்ரூட்னாலே. இது வந்து ஒன் பீஸ்ன்ற அந்த அனிமையை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த கேம் மாதிரி தான் இருக்கும் பார்க்க. ஏன்னா எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். வில்லன்ஸ் கூட அதே மாதிரி தான் இருப்பாங்க. இருங்க போய் இதையும் முடிச்சிடும். இப்போ அங்கே திருப்பி முடிச்சிட்டோன்னே லெவல் அப் 25 வந்துட்டோம் நம்ம. பாருங்கள் லெவல் 25. இருங்க இப்போ எல்லாத்தையும் இது பண்ணிப்போம். இப்போ பாருங்கள் இவ்வளோ நேரத்துக்கு தான் நம்ம 10 நிமிஷத்துக்கு தான் லெவல் 25 வந்துட்டுருக்கோம். இருங்க இது எல்லாம் இவனுங்களே போடலாம். இவனையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கொஞ்சம் காசு எடுத்துப்போம். ஏன்னா இப்போ நம்ம 10,000 ரூபாய் கிட்ட வந்துச்சு நம்மக்கிட்ட. அப்படியே போய் ஃப்ரூட் கூட போய் வாங்க போகலாம். ஓகே பாருங்க 2 பேர்கிட்ட ஒன்றா சண்டை போடலாம். இருங்க அவன் வந்து கூட அவனுக்கு கூட தேவைப்படும்ல. இருங்க அவன் வந்து அடிக்கிறானா பார்ப்போம். அவன் என்னோட ரொம்ப லெவல் கம்மி தான். அது வந்துட்டான். அட்ரா. ஏன்னா ஃபஸ்ட்டு அவன் அடித்த ஆளுங்க எல்லாரையும் நம்ம அடித்து அவனையும் சாவச்சிட்டல. சரி அதுக்கோசம் அவனுக்கு திடீர் யாரும் அவன் எங்கடா போனான் வேறு கடுப்பு எத்தனாங்க கைஸ். இவனுங்க கிட்ட தான் போய் அடி வாங்கினான் அவன். ஓகே இவங்க போய் திருப்பி போய் முடிச்சிடலாம். இருங்க இவனையும் அப்படியே போகிற வழியில் எவன் தான் கடிக்கிறானா எல்லாரையும் அடிப்போம். போகிறான் அவ்வளோதான். இவனுக்கே 75 தான். ஆனால் அவனை அச்சதுக்கு 78. இங்கே தான் அந்த ஸ்பின் பண்ணும் கைஸ். அது மேலே தான். இது வேறு ஏற மாட்டேங்குது. இவங்க தான் ஸ்பின் பண்ணி காட்ட பாருங்கள். லெவல் 50க்கு வந்தால் தான் நம்மளால் ஸ்பின் பண்ண முடியும். சரி அதனால தான் நம்ம இப்போ ஸ்பின் பண்ணல. ஸ்பின் பண்ணால் நிறைய இது தான் கிடைக்கும். இதுக்கு பின்னாடி அப்படியே போனால் இதுக்கு பின்னாடி அப்படியே போனால் எப்படியோ வந்துட்டோம் ஒரு வழியாக. இதுக்கு நம்ம பிளாக் ஃப்ரூட் டீலர் இங்கே தான் நம்ம வாங்கணும். இந்த இடத்துல தான் வந்து இந்த அக்செப்ட் கொடுத்துடலாம். கண்டினியூஸ் கொடுத்தா அது பாருங்கள் இதுதான் ஃப்ரூட்டு. இந்த ராக்கெட் ஃப்ரூட்டு 50 ரூபா. என்னது இந்த ஸ்பின்னு தான் 70. பிளேடு தான் 30 ரூபா. 30 ரூபா சொல்லிட்டேச்சு. ஸ்மோக்கு கூட நல்ல ஃப்ரூட் தான். 30,000 ரூபாமா இது பிளேடு தான். ஃப்ளேமு ஐஸ் பாருங்கள் எல்லாமே இதெல்லாம் நல்ல ஃப்ரூட் தான். அதனால அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. சாண்டு இருக்குது. நான் இதெல்லாம் வாங்குற மாதிரி இல்லைடா. நான் கையிலேயே இப்போதைக்கு சண்டை போட்டுடுறேன். எல்லா காய்ஸ் நம்ம அந்த ஐடியாவில் கூட ஸ்பின் பண்ணி ஏதாச்சும் கொஞ்சம் ஃப்ரூட் ஏதாச்சும் கொஞ்சம் ஃப்ரூட் கச்சா நம்ம போய் வாங்கி போயிருங்க. நம்ம ஃபோட்டோ மாதிரி இருக்குது. இங்கே ஜூம் பண்ணி பார்ப்போம். நம்ம ஃபோட்டோவே தான் கைஸ். அங்கே பாருங்கள் கிங்ஸ்டார் OG 1. ஆமாம் கைஸ் நம்ம ஃபோட்டோ தான். இருங்க நம்மளை அடித்தா 34 பவுன்ஸான். இதை ஆடுறா பார்ப்போம். இன்னும் நம்மளுக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது. பிவிபி ஆஃபில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க அது வேறு எப்படி ஆன் பண்ண தெரியலையே. இருங்க எப்படி ஆன் பண்ணுறது தெரியலையே. இருங்க போய் பார்ப்போம். இதில் செட்டிங்ஸ்குள்ளே போய் எப்படி பண்ணணும்னு வந்துட்டேன். இந்த கேமில் விளையாட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே இதுலேயும் இல்லை எதுவும். இது ஏதோ கொடுத்துருக்காங்க. ஹவு டு மேக் லாகின் ரோப்ளாக்ஸ் வெப்சைட். லெவல் இது கிரியேட் பண்ணால் லெவல் 300+ ரிக்வயர்டா. ஒன்றுமே புரியல என்ன சொல்கிறாங்க புரியல. ரோப்ளாக்ஸ் போல் அதுக்கு இப்போ அடிக்கிறான் பாருங்கள். இருங்க நம்ம அவனை அடிப்போம். இவனுக்கு அப்புறம் அந்த மாதிரி பவர் தான் யூஸ் பண்ணி வருது. நம்ம ஆனால் வரலையே நம்மளுக்கு. ஏதோ வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன் பவர். இல்லை ஒரு வேளை அவன் ஃப்ரூட் கூட வாங்கியிருப்பாங்க கைஸ். ராக்கெட் ஃப்ரூட் ஏதாச்சும் வாங்கினானா தெரில. இருங்க அவனை தொத்திட்டு போய் அடிப்போம். ஓடுறான் பாருங்கள். ஓகே இருங்க நம்ம போய் போடலாம். நான் அப்போயே சொன்னேன் என்னாச்சு ஒரு ஐலாண்டில் மாட்டோன்னு. கட்சியில் நான் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. இந்த ஐலாண்டில் வந்து இதுவும் கிடைக்கும்னு நினச்சி கூட பார்க்கணும் உண்மையிலேயே. ஓகே இதில் நிறைய போட்டு கூட இருக்குது. நம்ம இது வந்து ஃப்ரீ போட்டு நம்ம இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுது. இதுலேயே இன்னும் நிறைய ஸ்பீடான போட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் காசு அதனால் அது யூஸ் பண்ணல. இருங்க இவனை முடிப்போம் இப்போது. டேய் வேறு டக்குன்னு அடிச்சுன்னு கொலை பண்ணுறான். இருங்க ஓடி அடிப்போம். ஆனால் நம்மளுக்கு லெவல் இல்லை.
ஆனால் இன்னும் ஒரு 30 லெவல் கிட்ட வந்துட்டோன்னு வைங்க, நம்ம இவனை ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் நம்ம 30 லெவல் கிட்ட வந்துட்டா இந்த ஐலாண்டு விட்டே நம்மளால் போயிடலாம். இருங்க இவனை எப்படியாச்சும் முடிச்சாகணும். இருங்க நம்ம இவ்வளோ அடி வச்சா அவனுக்கு கொஞ்சம் எழுத்து தான் போயிருக்குச்சே, எப்படின்னே தெரில. டே இது வேறு மாட்டிக்கினேன். நல்ல வேலை தூரத்தில் இருந்தனால கொஞ்சம் எழுத்து தப்பிச்சேன். கிட்ட சொல்ல பண்ணியிருந்தானா எழுத்தில் வச்சுருப்பான். எங்கே அதோ ஓடி ஓடி அடிக்கணும் இவனை தான். போடுறான் வாங்கிக்கோடா. இது பாருங்க இதுமாதிரி அடிச்சா நம்மளுக்கு டக்கு டக்குன்னு எழுத்து போகுது. இருங்க போய் அடிச்சிடலாம் அவனை. ஆனால் இவ்வளோ நேரத்துக்கு நம்ம தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம் அவங்ககிட்ட. இதான் லைட் ஃப்ரூட்டு யாரும் யூஸ் பண்ணாங்க கைஸ். நம்மளுக்கும் ஃபினிஷ் ஆகிடுச்சு டாஸ்க்கு, எப்படின்னு தெரில கைஸ். இது பாருங்கள் இதான் லைட் ஃப்ரூட்டோட பவரு. நாங்கள் சொல்லணும்னு நினச்சா ஆனால் நம்மளுக்கும் ஃபுல் ஆகிடுச்சு. இருங்க நம்மளும் அவனை ஒரு வாட்டி முடிப்போம். இருங்க இது ஃபுல் பண்ணிக்கலாம். அது வைக்கும் ஃபுல் பண்ணிவிட்டு போய் முடிப்போம் அவனுங்களே. ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இருங்க நம்ம லெவல் 30 தான் நம்ம டார்கெட்டு. இருங்க கொஞ்சம் லெவல் 29 கிட்டேயாச்சும் போய் அடிப்போம் ஒன்றுங்களே. இருங்க குஸ் வைக்கலாமா? சரி இருங்க குஸ் வச்சுப்போம். எது வைக்கலாம்? மங்கீஸ் வைக்கலாமா இல்லை குருசாலசா? மங்கீஸே வச்சுப்போம். இருங்க இதோட அவனுங்களை ஈஸியாக இதோட முடிப்போம். மங்கீஸ் தான் இதுக்கு மேலே நம்ம பிரச்சனை கிடையாது. நம்ம முடிச்சிட்டோம். அங்கங்கே பொதியல் பெட்டி வேறு இருக்குது, அது ஏற்றுப்போம். அப்புறமா நம்ம லெவல் 50க்கு அங்கே கிட்ட போக சொல்ல கூட நம்ம ஸ்வாட் ஷாப் தான் கூட இருக்குது, அதுவும் நம்மளுக்கு தேவைப்படும். எங்கே ஒரு மங்கீஸ் கொடுக்கணும்னா இன்விசிபிள் ஆகிட்டிங்க. இது நெட்டு பங்கனால தெரில கைஸ், ஒரு மாதிரி பச்சை கலரில் தர்றாங்க. கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லோரையும் போட்டுடலாம். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு என்னென்ன கேம் போடலான்னு சொல்லுங்கள். சரிங்க இன்னும் எல்லாரையும் போட்டு முடிச்சிடலாம். இது நான் சும்மா லெவலப் கொஞ்சம் பண்ணலான்னு தான் போட்டேன், இதெல்லாம் தேவையில்லை தான் நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த டாஸ்க்கை முடிச்சிடுவோம் நம்ம. இன்னும் நிறைய ஐலாண்டுக்கு தான் போய் இன்னும் நிறைய தான் பண்ணலாம். அடுத்த வீடியோ லெவல் 60 இல்லை 100 கிட்டேயாச்சும் நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். ஓகே ஆனால் இதோ ஷார்ட்ஸ் போட்டால் நிறைய பேர் பார்க்குறீங்க, நான் வீடியோ போட்டால் நிறைய பேர் பார்க்க மாட்டேறீங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். சரி ஓகே அப்புறமா பார்க்குறவங்க தான் மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்கள் இப்போ. ஓகே பொதியல் பெட்டி விடும் இல்லையா? சரி இவனுங்களாச்சும் போட்டுருவோம் டக்கு டக்குன்னு. அதான் முடிச்சிட்டோம். லெவல் 29 தானா? சரி கைஸ் இதுக்கு மேலே நம்ம இது பண்ணுறதுக்குள்ளே இதுவாயிரும். நம்ம அடுத்த பாட்டில் போடலாம். இவனை மட்டும் போட்டுடலாமா? நான் இவனை போடணுன்னு நினைக்கலாம், நான் இவனாக அடிக்க வந்தான். சரி விடு சாப்பிடா. ஓகே பாய்.